வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 27ஆம் தேதி 10/2/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்திலையும் லாபஸ்தானமான 11வது இடத்திலையும் இருந்து செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. அதுலயும் இன்னைக்கு லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் 11வது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும், குறிப்பா சொல்லணும்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அல்லது கருப்பு நிற பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சூப்பரா நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுக்கு பிடிச்ச நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். செல்வ நிலையில உயர்வை பெறுவீங்க. வீட்டுல இருக்கிற பெண்களால யோகத்தை பெறக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு பொருள் வரவு அதிகமாகவே இருக்கும். வீட்டிலேயே வச்சு சின்ன சின்ன வேலைகள் செய்யறவங்க, சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். மனசு நல்லா மகிழ்ச்சியாகவே இருக்கும். மாணவர்களுக்கு நண்பர்களோட சேர்ந்து இன்னைக்கு நல்லா ஊர் சுத்துறது, பொழுத கழிப்பீங்க. வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க. சிலர் சுற்றுலாக்கள்லாம் போய் பொழுத கழிக்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதை செஞ்சோம் எதை விட்டோன்னே தெரியாம ஏதாவது ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க. வீட்லயும் சரி, தொழில் செய்யற இடத்துலயும் சரி, ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. எந்த முடிவையும் திடீர்னு எடுக்காம வீட்டுல உள்ளவங்களையோ அல்லது நண்பர்களையோ கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதை செய்ய நினைச்சீங்களோ அதை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. நல்ல உடல்நிலையில முன்னேற்றம் இருக்குங்க. உடல்நிலையில ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் அகலும். இன்னைக்கு நல்ல காரியங்களை செய்யறதுக்கு சிறப்பான நல்ல நாளா இருக்குதுங்க. சுறுசுறுப்பா உணர்வீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுல இருக்கும் போதும் சரி, வெளியில போகும்போதும் சரி, ரொம்ப கவனத்தோட இருக்கணும். கவனமா போயிட்டு வரணும். சின்ன சின்ன காயங்கள், சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. இன்னைக்கு நல்ல காரியங்கள் எதுவும் பண்ணாம தவிர்க்கிறது நல்லதுங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 9வது இடமான பாக்யஸ்தானத்திலையும் 10வது இடமான கர்மஸ்தானத்திலையும் செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறது சிறப்புங்க. எதிலையுமே ஒரு தைரியமா அணுகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். எல்லா காரியங்களும் அனுகூலமான முடிவை கொடுக்கும். பகைவரை வெல்லக்கூடிய ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். கௌரவம் சிறப்பா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாத்துலயும் இன்னைக்கு வெற்றி உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வழக்குகள் கூட நல்ல தீர்ப்பை கொடுக்கும். இன்னைக்கு புதிய வாகனங்கள் வாங்குற பிராப்தி எல்லாம் இருக்குது. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். எதிரிகள் கூட நண்பர்கள் ஆவாங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு ஓய்வில்லாத வேலை இருந்தாலும் எதையுமே ஒரு யோசிச்சு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. ஆனா உடல்நிலையில கொஞ்சம் பலகீனமா உணர்வீங்க. பொருளாதாரம் சிறப்பாவே இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு எதையுமே ஒரு யோசிச்சு முடிவெடுக்கிறது அவசியங்க. எதுலையுமே தடாலடியா இறங்காம பெற்றவர்கள் சொல்படி கேட்டு நடந்தீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். என்னதான் அதிகமான வேலை இருந்தா கூட அவசரப்படாம நிதானமா செய்யறது அவசியங்க. பதறிய காரியம் சிதறுங்கிறத மறந்துடாதீங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். இருந்தாலும்
நல்ல காரியங்களை இன்னைக்கு செய்யறத தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்கள் தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விதத்திலையும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய முக்கியமான நாளா இருக்குதுங்க. ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க அல்லது ஆயில் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓய்வில்லாத வியாபாரம் இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். எதிர்பார்த்ததை விட பணவரவு அதிகமாகவே இருக்குங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சிருவீங்க. மனசு அமைதியா இருக்கும். நல்ல விஷயங்களுக்கெல்லாம் உதவி செய்வீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் குடும்பத்தாரை விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்க நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு வீண் போகாம நம்பினவர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு காலை பொழுது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிக்க வேண்டிய காரியங்களையும் மத்தியானத்துக்கு மேல முடிச்சிங்கன்னா சிறப்பா முடியும். முயற்சிகள் மத்தியானத்துக்கு மேல வெற்றியை கொடுக்கும். பாக்கியஸ்தானத்துல மத்தியானத்துக்கு மேல சந்திரன் வந்துடுறதுனால தந்தையாரோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்குங்க. சமாதானம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் கூட ஒற்றுமையாகவும் அவரோட உதவிகளையும் பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால வருமானம் வருவதற்குரிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. முன்னோர் வழிபாடு செஞ்சு குடும்பத்துல ஒற்றுமையா இருப்பீங்க. குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாவே இருக்கும். பெண்களுக்கு என்னடா செய்ய போறோம்னு கலங்கி போய் நின்னவங்களுக்கு கூட இப்ப நல்ல ஒரு விஷயங்கள் நடந்து மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு மற்றவர்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறதும் நல்லது. வெளி இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசுல உற்சாகமும் உறுதியும் இருக்கும். நண்பர்கள் உதவியா இருப்பாங்க. உறவினர்களோட நல்ல மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க. இன்னைக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுல இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமா முடிஞ்சு வீட்டை பத்திய கவலை தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மன பாரம் குறைஞ்சு நிம்மதியா இருப்பீங்க. பஞ்சாயத்து பிரச்சனைகள்லாம் நல்ல முடிவுக்கு வரும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொது சேவையில ஈடுபட்டு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்ல நண்பர்கள் மூலமா உதவிகளும் ஆறுதலும் இருக்குங்க. வீட்லயும் மகிழ்ச்சிகரமான சூழல்கள் இருக்கும். குடும்பமும் ஒற்றுமையா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவதற்குரிய முன்னேற்பாடு செய்வீங்க. பங்காளி சண்டைகள்லாம் தீர்ந்து சமாதானமாகக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. முன்னோர் சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. செலவிற்கேற்ற வரவும் இருக்கும். இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இளமஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. கடகராசி. கடகராசிக்கு காலை பொழுதுல 7வது இடத்துல இருக்க சந்திரன் மத்தியானத்துக்கு மேல 8வது இடத்துக்கு வந்து சந்திராஷ்டமத்தை கொடுக்கறதுனால முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகளை காலை பொழுதுலயே முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும். மத்தியானத்துக்கு மேல யாருக்கிட்டையும் வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம பொறுமையா இருக்கிறது அவசியங்க. வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் சிலருக்கு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோபங்களும் எரிச்சல்களும் உண்டாகும். மனைவி இடத்துலயும் இல்ல கணவர் இடத்துலயும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பேச்சுக்களை வளர்க்காம பிரச்சனைகளை பெருசு பண்ணாம இருந்தீங்கன்னா குடும்பம் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு சின்ன பிரச்சனை கூட பெரிய அளவுல உங்களுக்கு பயத்தை கொடுக்குங்க. மனசு தளர்ந்து சோகமா இருப்பீங்க. சிலருக்கு காரணமே இல்லாம மனசு தனிமையை விரும்பக்கூடும். கலகலப்பான ஒரு சூழலோட இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெருசா தெரியாது. மாணவர்களுக்கு இன்னைக்கு முயற்சி செஞ்ச உடனேயே ஒரு காரியம் முடியாம தள்ளிக்கிட்டு போகலாம் அல்லது தடைகள் வரலாம். அதுக்கே மனசு தளர்ந்து போயிடாம திரும்ப முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சிறப்பா முடிஞ்சு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும்.
இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது அவசியங்க. தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. வீட்டை அலங்காரப்படுத்துவீங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. உங்களுடைய கோபங்களை மாத்திரம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நல்ல நாளாவே இருக்கும். இளமஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுறதையும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதையும் தவிர்த்துட்டீங்கன்னா வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். பிரச்சனைகளை பெருசாக்காம இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நல்ல காரியங்களை பேசலாம். நல்ல காரியங்களுக்கு இன்னைக்கு போய் வருவீங்க. ஒரு திருவிழா ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா இருப்பீங்க. குடும்பத்தின் ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்திலையும் எந்த பின்னடைவும் இல்லைங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துலையும் 7வது இடத்துலையும் செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்க சுகங்களுக்கு எந்த குறையும் இல்லாம சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா தாங்க இருக்கு. மனசுக்கு பிடிச்ச வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாகவே இருக்குங்க. சிலருக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரக்கூடிய சூழல்கள் இருக்கும். சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பொது நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க. பொருளாதாரமும் சிறப்பா இருக்குங்க. பெண்களுக்கு கணவன் மனைவியின் ஒற்றுமையும் அன்பும் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. பலருக்கு முன் உதாரணமா இருப்பீங்கங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு பேச்சுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். சொன்னதை தான் செய்வீங்க, செய்யறதை தான் சொல்லுவீங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். சுய கௌரவம் காப்பாற்றப்படும். மக நட்சத்திரக்காரங்க சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்குங்க. இன்னைக்கு மனசுல வேண்டாத பல நினைவுகள்லாம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பசியே எடுக்காத மாதிரி இருக்கும். சிலருக்கு சாப்பிட்டது ஜீரணமாகாம தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. உடல்நிலையிலையும் ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்துறது நல்லது. பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூர நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்தாரோட பாசம் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். உறவு நட்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்கும். பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு விடுபட்டு சமாதானமாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடல் நலமும் நல்லா சீரா இருக்கும். செல்வ செழிப்போட நிம்மதியா இருப்பீங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கவனத்தோட செய்யறது நல்லதுங்க. கூர்மையான பொருட்கள்ல கண்ணாடி பொருட்கள்ல வேலை செய்யும் போது ரொம்ப கவனத்தோட இருக்கணும். சமையல் அறையில வேலை செய்யற பெண்களும் கவனத்தோட வேலை செய்யறது நல்லதுங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குடும்பம் அமைதியா இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்று 5வது இடமான மகர ராசிலையும் 6வது இடமான கும்பராசிலையும் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துல இடம்பெறுறது சிறப்பு. ராசி அதிபதியான புதன் 5வது இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க. கல்வி விஷயங்களாகட்டும் திருமண விஷயங்களாகட்டும் எல்லாமே சிறப்பான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறையவே நடக்கும். உடல் நலம் தேரும். சிலர் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு உற்சாகமா இருக்கும். தொழில்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும். கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சிலர் கைமாற்றாக கடன் கேட்க வருவாங்க. பண விவகாரங்கள்ல பிரச்சனைகள் வராம கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருக்கிறது நல்லதுங்க.
மாணவர்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட கொடுக்காம நீங்களே செய்யறது சிறப்பான வெற்றியை கொடுக்குங்க. காலையில சஞ்சலத்தை கொடுத்த விஷயம் பிறகு சரியாகி நிம்மதியை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும். இன்னைக்கு வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். பிரயாணங்கள்லையும் கவனமா இருக்கணுங்க. வீட்டு வேலைகள்லையும் பொறுமையும் நிதானமும் தேவை. பொருளாதாரத்துல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பணவரவுல எந்த தடையும் இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும். இன்னைக்கு தொட்டது தொடங்குங்க. நீங்க வராதுன்னு கைவிட்ட பணம் கூட உங்களுக்கு வீடு தேடி கொடுத்துட்டு போற சூழ்நிலைகள் இருக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானமும் லாபமும் கிடைக்கும். கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்களும் சிறப்பா இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க குல தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு இஷ்ட தெய்வங்களை வழிபடுவீங்க. பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. உங்க வேண்டுதல்கள் பலிக்கும். சிலருக்கு வாக்கு பலிதம் இருக்கும். வாக்கு பலிதம் ஏற்படும் பொழுது நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க. குழப்ப நிலை மாறும். மனசு தெளிவா இருக்கும். சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் 4வது இடமான மகரத்திலையும் 5வது இடமான கும்பத்திலையும் தனாதிபதியோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்புங்க. தனாதிபதியும் உச்சமா இருக்கிறதுனால தனவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில்கள் லாபகரமா நடக்கும். பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்கும். பிள்ளைகளால பணம் சம்பாதிக்கிற பிள்ளைகளால பணவரவு அதிகமா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாம சிறப்பா முடியும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு இடமாவது வாங்கக்கூடிய யோசனைகள் இருக்கும். அதுக்குரிய யோகங்களும் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு தந்தையாரோட உதவியும் அன்பும் இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க. தாயாரின் உதவியும் சிறப்பா இருக்கும். தந்தையாரின் உடல்நிலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதனால உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு சுற்றத்தார் கூட இன்னைக்கு இணக்கமான சூழல்கள் இருக்கும். ஒற்றுமையா இருப்பீங்க. விட்டு கொடுத்து போவீங்க. அவங்களோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பும் இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க. உங்கள்ட்ட ஒளிவு மறைவுங்கிறது இருக்காதுங்க. எதுவுமே நேரடியா பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்கிருவீங்க. யாருக்கும் மனசாலையும் துரோகம் நினைக்க மாட்டீங்க. உங்களோட நேர்மையும் நியாயமும் அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல்கள் தான் நிறைய இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். காரிய தடைகள் அகலும். காரிய அனுகூலங்கள் நிறைய இருக்குங்க. இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுக்கு உறவினர்களின் வருகை இருக்கும். அவங்கள உபசரித்து மகிழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. வெளியிடங்களுக்கு போய் உறவினர்கள் கூட சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குங்க. பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க. சிலர் சினிமா டிராமா போன்ற சந்தோஷமான கேளிக்கை விஷயங்களில் கலந்துக்கிட்டு குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆடை ஆபரணங்கள் சிலருக்கு சேருங்க. பணம் தாராளமா புரளும். இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்று 3வது இடமான தைரியஸ்தானத்திலையும் 4வது இடமான சுகஸ்தானத்திலையும் ராசி அதிபதியோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களோட தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குங்க. எதையுமே தைரியமா செய்வீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவே மாட்டீங்க. எதையுமே துணிஞ்சு ஒரு செயல்ல ஈடுபட்டு வெற்றிகரமா முடிப்பீங்க. சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகமாகவே இருக்கும். கவலைகள்லாம் தீரும். மனசுல பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு பேசி தீர்த்து சமாதானம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க.
குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும். செல்வ நிலையில உயர்வடைவீங்க. பெண்களுக்கு குடும்பம் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குங்க. மன நிறைவான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும். மாமனார் மைத்துனர் வழியில அவங்களோட ஆதரவையும் உதவிகளையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். இன்னைக்கு தேர்ச்சி சதவிகிதம் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்குங்க. சக மாணவர்களோட ஒத்துழைப்பும் பாராட்டும் இன்னைக்கு கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொருள் வரவு அதிகமாகவே இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு இசையில ஆர்வம் கூடும். கலைஞர்களோட முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. கலை பொருட்கள் விற்பனை செய்யறவங்களுக்கும் இன்னைக்கு லாபகரமாக வியாபாரம் நடக்கும். மனசு உற்சாகமா இருக்கும். இள மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல்ல ஒரு விதமான அலுப்பு இருக்குங்க. எதையுமே சுறுசுறுப்பா செய்ய முடியாத சூழல்கள் இருக்கும். மனசு எதுலையுமே ஈடுபடாது. சிலர் பேச்சுக்கள் உங்களுக்கு பிடிக்காம போகலாம். எரிச்சல் உண்டாகலாம். உங்களோட கவனங்கள்ல வேறு விஷயங்கள்ல சிதற விடாம இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்குங்க. மனசு நிம்மதியை கொடுக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க செய்ய நினைச்ச விஷயங்களை சிறப்பா செஞ்சு வெற்றிகரமாக முடிச்சு நல்ல பேர் எடுப்பீங்க. வீட்டுல உங்களோட கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். வீட்டுல உள்ளவங்க உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான 2வது இடத்திலையும் தைரியஸ்தானமான 3வது இடத்திலையும் இருந்து தைரிய காரகனான செவ்வாயின் நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்துல உச்சம் பெறதுனால இன்னைக்கு அளவுக்கு அதிகமான விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. என்னதான் பொருளாதார வசதி இருந்தாலும் வீண் செலவுகள் இருக்கும். திடீர் பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணங்களால எந்த நன்மையும் இருக்காது. ஆனா செலவுகள் மாத்திரம் கட்டுக்கு அடங்காத மாதிரி இருக்கும். பேச்சுக்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அந்த 2வது இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கோபமா பேசுற வார்த்தைகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எதையுமே தன்மையா பேசினீங்கன்னா சிறப்பா நல்லபடியா முடியும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. எண்ணிய எண்ணங்களை எல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பம் நல்லா சுபிட்சமா இருக்கும். எந்த கவலைகளும் இருக்காது. கடன்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி அடைவீங்க. இன்னைக்கு எதை செஞ்சாலும் சிறப்பா செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. பெற்றவர்கள் பெரியவர்கள் கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்து கௌரவத்தை உயர்த்துவீங்க. மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசு அதிகமா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க. வீட்டுல உள்ளவங்களையும் குழப்பி நீங்களும் குழப்பி ஒரு நிம்மதியான சூழ்நிலையவே மாத்திடுவீங்க. பிரச்சனைகளை எதையும் பெருசாக்காதீங்க. இன்னைக்கு எந்த பொருளையும் தேடுறத விட்டுருங்க. மறதி அதிகமா இருக்கும். தொழிலையும் சில குளறுபடிகள் இருக்கும். அடுத்தவங்க வார்த்தைகளை முழுமையா நம்பாம நீங்க இறங்கி செயல்படுறது நல்லதுங்க. பணப்புழக்கம் சிறப்பாவே இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட திறமைகளுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. உங்க அந்தஸ்தை உயர்த்தபடியான விஷயங்கள் நிறையவே நடக்கும். மனதிலையும் உயர்வான எண்ணங்கள் இருக்கும். நேர்மையா நடந்துக்கிருவீங்க. அடுத்தவங்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள் மன நிறைவை கொடுக்குற மாதிரி சிறப்பா முடியுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையுமே திறமையோட செஞ்சு நல்லபடியா முன்னேறுவீங்க. ஆனாலும் உடல்நிலையில கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும். வயிற்று பிரச்சனை இருக்கும். சிலருக்கு முழங்கால் ஜாயின்ஸ் பெயின் அந்த மாதிரி மூட்டுகள்ல வலி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எதையுமே நிதானமா யோசிச்சு செய்யுங்க. யாரையும் கலந்து ஆலோசிச்சு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலையும் 2வது இடமான வாக்குஸ்தானத்திலையும்
செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதியான சனி பகவான் தனஸ்தானத்துக்கும் அதிபதியாகி தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பண வரவுல எந்த தடையும் இருக்காது. காரிய தடைகள் ஏற்படாம எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்பும் இருக்கு. ராசியிலேயே செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால எதையுமே தைரியத்தோட துணிஞ்சு முடிவெடுத்து செய்வீங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இருந்தாலும் வார்த்தைகள்ல யார் மனசையும் நோகடிக்காம பேசுறது நல்லதுங்க. சாதாரண விஷயங்கள் கூட சண்டையில கொண்டு முடியலாம். நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. நீங்களா பேசுற ஒரு வார்த்தைகள் கூட அடுத்தவங்களை சங்கடப்படுத்தக்கூடும். கவனமா இருங்க. பெண்களுக்கு மனம் ஒரு இன்ப அதிர்ச்சியில இருக்குங்க. கணவரோட பாசமும் நேசமும் அதிகமா இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்யோன்யமா இருப்பீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். கல்வியில சிறந்த முன்னேற்றம் இருக்கும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் நண்பர்களின் ஆதரவும் சிறப்பாகவே இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு செய்யற வேலைகள்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க. காரியங்கள்ல கண்ணா இருந்தீங்கன்னா எந்த விஷயமும் பெரிய தொந்தரவை கொடுக்காது. உங்களுடைய விஷயங்கள் சிறப்பா முடியும். குடும்பத்துல அமைதி இருக்கும். வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பண விவகாரங்கள்ல எல்லாம் காலை பொழுதுலயே முடிச்சிடுறது நல்லதுங்க. காலை வேலையில வேலைகளை முடிக்கணுங்கிற அவசரமா செஞ்சா கூட மதியத்துக்கு மேல பதட்டமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். பணம் பல வழிகள்ல வரும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாவே இருக்கும். ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பாராத பொருள் வரவு இருக்கும். எதிர்த்தவர்கள் அடங்கி போற ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குங்க. இன்னைக்கு தெய்வ சங்கல்பம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மனசுல ஒரு தெளிவும் புரிதலும் இருக்கும். இத்தனை நாட்கள் இருந்த பதட்டம் எல்லாம் விலகி ஒரு நிம்மதியான மனநிலையில இருப்பீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 8, 9. கும்பராசி. கும்பராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ராசியிலேயே வந்து ராசி அதிபதியான சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்புங்க. இன்று இருக்கிற அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால உடல்நிலையில சிலருக்கு சில தொந்தரவுகள் வரலாம். திடீர்னு உடல் பின்னடைவு ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் அதிகமாகலாம். வீண் விரயங்கள் இருக்கும். காலை பொழுதுல எந்த ஒரு விஷயங்களை செஞ்சீங்கன்னாலும் தண்ட செலவு வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வாழ்க்கை துணையின் மூலமா இன்னைக்கு யோகத்தை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. சிலருக்கு அனுகூலமான விஷயங்கள் நிறைய நடக்கும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமா தாங்க இருக்கும். பெண்களுக்கு செய்யற வேலைகள்ல அதிக இடையூறுகள் இருந்தா கூட எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு வெற்றிகரமா முடிச்சிருவீங்க. மனசுல ஒரு நிறைவான சூழல் இருக்கும். குடும்பத்தை நினைச்சு பெருமைப்படும்படியான நிகழ்வுகள் குடும்பத்துல நிறைய நடக்குங்க. மாணவர்களுக்கு உங்களோட கருத்துக்கு அடுத்தவங்க மதிப்பு கொடுப்பாங்க. உங்களோட கருத்துக்கள் அறிவு சார்ந்ததாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்குங்க. கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உங்களை நினைச்சு பெத்தவங்க பெருமைப்படும்படியான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா காரியங்கள் எல்லாம் சிறப்பா முடியும். நியாய தர்மத்தோட நடந்துக்கிருவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கும் தயங்க மாட்டீங்க. பொறாமை குணம்ங்கிறது உங்ககிட்ட இருக்காதுங்க. உங்களுக்கு நல்ல மனசு இருக்கும். உங்களோட நல்ல மனசு அடுத்தவங்களால பாராட்டப்படும். நண்பர்கள் உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரமும் சிறப்பாகவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்கள உபசரிச்சு மகிழ்வீங்க. நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படும். புதிய மனிதர்களின் உறவு ஏற்படுங்க. பெரிய மனிதர்களால இன்னைக்கு நன்மை அடையக்கூடிய அமைப்புகள், காரியங்கள் சாதிச்சுக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பொருளாதாரத்திலையும் பிரச்சனை இருக்காதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கோயில் குளங்களுக்கெல்லாம் போய் தெய்வ தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. தீர்த்த யாத்திரை போவீங்க. சிலர் சுற்றுலா போவதற்குரிய சூழல்களும் இருக்கு. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான அமைப்பு இருக்குதுங்க.
குலதெய்வ வழிபாடு செய்வீங்க, முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கான சூழல்கள்லாம் இருக்கும். மனம் பூரிப்படையக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க. இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. 11வது இடத்துல 3 கிரக சேர்க்கை இருந்தாலும் விரயஸ்தானத்துல விரையாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு பொருளாதார வசதி இருந்துச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்னைக்கு விரயங்கள் அதிகமாகக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. வரவுக்கு மீறின செலவு இருக்கும். தண்ட செலவுகள் அதிகமா ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பிரயாணங்களால எந்த நன்மையும் இருக்காதுங்க. காரிய தடைகள் இருக்கும். சிலரை நம்பி கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைக்க முடியாத சூழல்கள் இருக்கும். பண பொறுப்புகளை அடுத்தவரை நம்பி ஒப்படைக்கிறத தவிர்த்துடுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு சேமிப்பு கரையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரயாணங்கள் இருக்கும். எதிர்பார்க்காத செலவுகள்லாம் இருக்கும். தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி திடீர்னு செலவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும். மாணவர்கள் குடும்பத்தாரோட சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க. சுற்றுலா போவதற்கான அமைப்பெல்லாம் இருக்குது. பர்ஸு காலியாகிற அளவு செலவு செய்வீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தொழிலாலையும் உத்தியோகத்தாலையும் நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெற்றோரோட ஆதரவு இருக்கும். விவசாய பொருட்களால் நல்ல லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. விவசாயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு முடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை சிறப்பாக முடிச்சு மன நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல்நிலையில சற்று சோர்வு காணப்பட்டாலும் மனசு தெம்பாதான் இருக்கும். செய்யறத சிறப்பாக செஞ்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. யாருக்கிட்டையுமே திரும்ப திரும்ப பேசி எரிச்சலை ஏற்படுத்தாம வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லது. பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசுல தைரியமும் தெம்பும் அதிகமா இருக்குங்க. நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வழக்குகள் வெற்றியை கொடுக்கும். மனசு பூரிப்படும்படியான விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகள் பெருமைப்படும்படியாக நடந்துக்கிடுவாங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.